இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து தனிமையில் சந்திக்கக்கூடாதா, போகக்கூடாதா, வரக்கூடாதா? நமக்கு நல்லா தெரியும் சார், இது வந்து ஆள் அரவமற்ற பகுதி. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டு இந்த பெண் போய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன? இது நம்ம இந்த கேள்வி நம்ம எழுப்பணும்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க, பெண்ணியம் குறித்து பேசக்கூடியவங்கெல்லாம் வந்து வரிஞ்சு கட்டின்னு நம்மக்கிட்ட வருவாங்க. நமக்கு நோக்கம் இல்லை சார், நமக்கும் 2 பிள்ளைகள் இருக்குது சார். நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. நீங்கள் எதுக்கு ஆள் அரவமற்ற பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை கொண்டு போய் வச்சு அங்கே என்ன அப்படி என்ன உங்களுக்கு பேச்சு சொன்னால் நம்ப முடியுமா? வெறும் பேசிட்டு தான் இருந்தோம்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி சொன்னால் நம்ப முடியுமா? நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசுறதுக்கு அதே காரில் கிளாஸ் ஏற்றிட்டா எங்கே வேணால் உட்காந்து எங்கே வேணால் பேசலாமே. ஏசியை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான பகுதி உங்களுக்கே நல்லா உள்ளுணர்வு தெரியும், இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஒரு சாலையில் கூட நிறுத்திட்டு நீங்கள் தாராளமாக பேசலாம், என்ன பேசலாம். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் கார் நிறுத்திட்டு நீங்கள் வந்து அங்கன்னா நீங்கள் வெறுமனே பேசிட்டீங்கன்றதை எப்படி நம்ப முடியும்? யாரையும் கொச்சைப்படுத்துறது நமக்கு நோக்கம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா சார், நான் என்ன சொன்னேன், நீங்கள் தப்பு எதுவுமே இல்லை சார், நீங்கள் தாராளமாக உட்காந்து பேசுகிறீங்க சார். அது நீங்கள் வந்து ஒரு பிரதான சாலையில் கூட நீங்கள் நிறுத்திட்டு பேசலாம் சார். நீங்கள் ஆள் அரவமற்ற பகுதி, அதான இப்போ சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒதுக்குப்புறமான இடமா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள், கூப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு ஆள் இல்லைல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமான அந்த அளவுக்கு ஏன்னு கேட்குறேன் நான்.